ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள முருங்கைக்கீரை பருப்பு கடையில் தான் பார்க்க போகிறோம். இப்போது நான் சொல்லியிருக்க மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கீரையோட பச்சை நிறம் மாறாமல் சுவையும் மனமும் கூடுதலாகவே இருக்கும். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு கட்டு அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கீரையை பாருங்கள், நான் அந்த தண்டு பகுதியோடு தான் சேர்த்து போட்டிருக்கேன். இது இளங்கீரையாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன். கீரை முத்தலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதனோட இலைகளை சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பருப்பு கடையிலுக்கு முத்தல் கீரையில் இருக்க தண்டு சேர்த்தா ஒரு மாதிரி நார் மாதிரி வரும். அதனால் இளங்கீரையாக இருந்தால் பெட்டராக இருக்கும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க துவரம்பருப்பை ஒரு குக்கரில் வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நீங்கள் முருங்கைக்கீரையை எந்த மாதிரி செஞ்சாலுமே அதனோட கலர் கண்டிப்பாக மாறதான் செய்யும். இப்போ நான் சொல்லியிருக்க மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதனோட பச்சை நிறம் மாறவே மாறாது. டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நார்மலாக கீரைக்கு ஒரு மணம் இருக்கும், அந்த மணம் கூட மாறாது இந்த மெத்தடில் செய்யும் பொழுது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க எல்லாமே சேர்த்தாச்சு. அடுத்து இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும், தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். அவ்வளோதான். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மெத்தடில் நம்ம இதை பருப்பு, இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து தனியாக வேக வச்சு எடுத்துப்போம். இந்த மெத்தடை பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு டவுட்டு வரலாம். நம்ம தனித்தனியாக வேக வச்சு எடுக்கும் பொழுது டேஸ்ட் நல்லா வருமா வராதான்னு சொல்லி. கண்டிப்பாக சூப்பராக வரும். நான் எப்பயுமே இதே மெத்தடில் தான் செய்வேன். இப்போ பாருங்கள், பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கீரையை சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கீரையோட அளவு இப்போ பார்க்கும் பொழுது அதிகமாக தெரியும். வெந்ததுக்கப்புறம் அதனோட அளவு ரொம்பவே குறைவாயிடும். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ பாருங்கள், தண்ணி சூடு ஆக ஆக நம்ம அந்த கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லாமே ஈவனாக வெந்து வரும். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்துடுச்சு. அடுத்து நம்ம தாளிப்புக்கு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 வரமிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாய் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம்.
இப்போது இது எல்லாமே நான் ஒரு பருப்பு கடையிற சட்டியில் வந்து சேர்த்துருக்கேன். கீரை நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் வேக வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம தாளிப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நான் இது கூட கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நீங்கள் செய்யும் பொழுது ரெண்டுமே நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஆறி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நமக்கு கீரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கீரையை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்கும் பொழுதே தெரியும் அதனோட கலர் கொஞ்சம் கூட மாறி இருக்காது, பச்சை நிறமாகவே தான் இருக்கும். நம்ம கீரையோட தக்காளி சேர்த்து வேக வைக்கும் பொழுது கண்டிப்பாக அதனோட கலர் மாறிடும். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும், கீரையோட கலரும் மாறி இருக்காது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது தனித்தனியாக வேக வைக்கிறதுனால இதனோட டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த சின்ன டிப்ஸை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டும் தனித்தனியாக வேக வச்சதுக்கப்புறம் உடனே எடுத்து ஒன்றா சேர்த்து கிடையாதீங்க. கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்தால் கூட போதும். அதுக்கப்புறம் ரெண்டும் ஒன்றா சேர்த்து கடைஞ்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரெசிபி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.